பாஜகவை பொறுத்த மட்டும் அது மதவாத கட்சி, எல்லாருக்கும் தெரியும். மதத்தை அடிப்படையாக வைத்து இயங்கக்கூடிய ஒரு கட்சி. மத உணர்வை ஓட்டை மாற்றுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கு. பல இடங்களில் அது வெற்றிகரமாக செஞ்சுருக்கு. தமிழ்நாட்டில் இப்போ அந்த முயற்சியில் இறங்கியிருக்கு. அதனால் அவங்களுடைய கோணத்தில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு சரியான அணுகுமுறை. எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த பண்பாட்டு மாநிலம்னா எந்தெந்த பண்பாட்டு பின்புலத்தில் எந்தெந்த தெய்வங்கள் முக்கியமானதாக இருக்கிறாங்களோ, பிரதானமாக இருக்கிறாங்களோ, அதிகமான மக்களால் வணங்கப்படுகிறார்களோ அவங்கள கையில் எடுத்துக்கிறது, அவங்கள உரிமையாக்கிக்கிறது, அவங்கள முன் வச்சு பெருவாரியாக இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய மத உணர்வுகளை அதை உள்ள அரவணைச்சு அந்த உணர்வை அப்படியே அரசியல் படுத்தி அதை அப்படியே வாக்காக மாற்றுறது. இது நான் ஏற்கனவே இன்னொரு காணொலியில் கூட சொல்லியிருக்கிறேன். இது ஒரு முருகனை கையில் எடுத்துருக்கிற வந்து ஒரு சூப்பரான டெக்னிக். அமித்ஷா இதை பற்றி தான் பேசுகிறேன், அந்த வீடியோவில் பேசியிருக்கேன். இது ரொம்ப கரெக்டாக அவங்க வந்து காய் நகர்த்துறாங்க. அப்போ அதனால அதை குறையாவெல்லாம் சொல்ல முடியாது. அரசியல்னு வந்துட்டா அரசியல் பண்ணித்தானே ஆகணும். ஓட்டு வாங்கணும், ஜெயிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய போக்கில் இது சரியாக இருக்குது. இது மக்களுக்கு நல்லதா, மக்களுக்கு நல்லது இல்லையா, இது வந்து இவரை பொறுத்த மட்டும் இப்போ ஒடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள், பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், வாழ்க்கையில் இன்னும் முன்னேறாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஜாதி ரீதியாக பார்க்கும்போது கூட ஜாதி அடுக்கில் அந்த மேலே இருக்கக்கூடியவங்களையுமே பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள், இவங்கள் எல்லாருக்குமே இது எந்த அளவிற்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றது கேள்வி. அந்த கேள்விக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா யாருமே அரசியல் பண்ண முடியாது. திரும்ப முதற்கொண்டு அரசியல்னு வந்துட்டோம் அப்படின்னா அரசியலாக தான் பண்ணணும். அப்படி அரசியலாக பண்ணும்போது இது பாஜக பண்ணக்கூடிய அரசியல் அவங்கள பொறுத்த மட்டும் சரியான அரசியலாக தான் இருக்குது. இதில் ஒன்றும் தப்பு இருக்கிறதா நான் நினைக்கல. இங்கே முருகனை பற்றி ஏன் பேசக்கூடாது? பாஜகவோ ஆர்எஸ்எஸோ இல்லை இப்போ சீமானோ திமுகவோ அதிமுகவோ யார் வேணாலும் பேசலாங்க முருகனை பற்றி. முருகனுடைய பக்தியை வளர்த்துக்கிறது நல்ல விஷயம் தானே. இதில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே.